ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாமி படங்களுக்கு சாமி சிலைக்கெல்லாம் போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கதம்பம் எப்படி கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கதம்பம் கட்டுறதுக்காக எல்லா பூக்களுமே ரொம்ப கம்மியாக, அதாவது அரளி, செவ்வந்தி பூ, துளசி எல்லாமே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோமா போதும். ஏன்னா கட்டுறதுனால இதுவே நல்லா நீளமாக வரும். நார்மலாக நம்ம பூ கட்டுற நூலில் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறது பாருங்கள், இந்த மாதிரி ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூலை தான் கீழ் பக்கமாக சுற்றிட்டு வரணும். சுண்டு விரல் பக்கம் இருக்கிறத மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். பூ கட்ட தெரியாதவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கண்ணி கட்டி காமிக்கிறேன், கொஞ்சம் மெதுவாக. அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக கட்டிக்கலாம். ஏன்னா பூ கட்ட தெரியாதவங்க நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அவங்களும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற வகையில் இருக்கும். இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். நம்ம வந்து கதம்பம் கட்டுறதுனால, சாமி படங்களுக்கெல்லாம் கட்டுறதுனால ரொம்ப நெருக்கமாக கட்டுறதை விட கொஞ்சம் தள்ளி கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2 விரலில் மட்டும் கீழ் பக்கமாக சுற்றி ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்த கண்ணி இன்னும் கொஞ்சம் மெதுவாக கட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம், கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம். கீழ் பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே சுற்றிக்கலாம். லூஸானா அந்த இடையில இருக்கிற நூல் பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக வைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுட்டு நாட் போடுறது பாருங்கள். இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 விரலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிறத கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஒரு 3 கண்ணி 4 கண்ணி அரளி பூ கட்டிட்டு அடுத்து நம்ம துளசி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். துளசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி 1 கொத்து 2 கொத்து மட்டும் வச்சு நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது தான் பூவோட சைஸுக்கே ஒல்லியாக ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா துளசி மட்டும் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 கொத்து 2 கொத்து மட்டும் வச்சு கட்டிக்காங்க. இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து நம்ம செவ்வந்தி பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். செவ்வந்தி பூ கட்டிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம மறுபடியும் துளசியை வச்சு கட்டிக்கலாம். துளசி இந்த மாதிரி 1 கொத்து 2 கொத்து மட்டும் கம்மியாக வச்சு கட்டிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக கட்டாமல் கொஞ்சம் லூஸ் விட்டே கட்டிக்கங்க. கொஞ்சம் ஒவ்வொரு கண்ணிக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டு கட்டிக்கங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி துளசி கட்டிட்டு அடுத்து நம்ம ஒரு 4 கண்ணி 5 கண்ணி அரளியே கட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் அரளி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிங்க் கலர் அரளி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 கண்ணி 5 கண்ணி கட்டிட்டு அடுத்து நம்ம மறுபடி துளசி, செவ்வந்தி பூ இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். நம்ம துளசிக்கு பதிலாக வேப்ப இலை, மறிக்கொழுந்து இந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். இருந்தாலும் சாமிக்கு போடுறதுனால உடனே துளசி இல்லைனா வேப்ப இலை மட்டும் வச்சு கட்டிக்கலாம். மறிக்கொழுந்து கூட அவ்வளோக்கு தேவையில்லை. இது பாருங்கள், செவ்வந்தி பூ இந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் சின்ன செவ்வந்தி பூவை பார்த்து எடுத்துக்கிட்டோமா இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை பெரிய செவ்வந்தி பூவை தான் கிடைக்குதுன்னா அதோட காம்பை ஒடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டையாக வச்சு கட்டிக்கலாம். நார்மலாக நம்ம தட்டையாக வச்சு கட்டுவோம் இல்லைங்களா, பூவோட சென்டரில் அந்த மாதிரி வச்சு கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி கலந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கதம்பம் கட்டி எடுத்துக்கிட்டோமா நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கு, நம்ம கோயிலுக்கு போகும்போது சாமி சிலைக்கெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். மாலை மாதிரியே இந்த மாதிரி நம்ம இடையில துளசி வச்சு கட்டுறதுனால 2 நாள் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி 2 நாள் மட்டும்தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சிருந்தோமா துளசி வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சுக்கும். அதனால் அப்பப்போ கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா அரளிப்பூ கூட துளசி மட்டுமே வச்சு கட்டிக்கலாம், செவ்வந்தி பூ இல்லாமல். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள், துளசியோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மாலை மாதிரியே கதம்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.